நம்ம வந்து மனசை வந்து ரிலாக்ஸாக ஒர்க் பண்ண முடியும். இந்த கடன் கொடுக்கணும், இங்கே செய்யணும், இந்த ப்ரெஷரில் இருந்தோம்னா நம்மளால் அடுத்த ஸ்டெப்புக்கு திங்க் பண்ண முடியாதுன்னு யோசிச்சு நான் அதை அவங்கள்ட்ட கூப்பிட்டு பேசினேன். எல்லாருமே வந்து சில பேர் அட்ஜஸ்ட் பண்ணாங்க, சில பேர் அட்ஜஸ்ட் பண்ணலை. இந்த எல்லாமே அதில் இருந்தது. ஸோ இது இந்த மாதிரி ரன் பண்ணிட்டு போகும்போது 2-3 எனக்கு ப்ராஜெக்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து வந்துருச்சு. ஸோ அதில் வந்து வரும்போது எனக்கு நான் வந்து இந்த 1 வருஷம் 2 வருஷம் சொன்னது எல்லாமே நான் 3 monthsல வந்து அவங்களுக்கு செட்டில் பண்ணிவிட்டு அதை மீறி அவங்களுக்கு நிறைய பிஸ்னஸ் என்னால் கொடுக்க முடிஞ்சது. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஆகிட்டோம் அப்படின்னு நான் வந்து ரெகக்னேஷன் வர்றதுக்கே எனக்கு வந்து ஒரு 5லேருந்து ஒரு 6 வருஷம் எடுத்துருச்சு. இதுக்கு இடையிலேயே வந்து எனக்கு நான் சில கோல்கள் இருந்தது. என்னன்னு சொன்னால், எனக்குன்னு ஒரு வீடு வேணும் அப்படின்னு நான் நினச்சேன். அந்த வீடை வந்து நான் முன்னாடியே கூட சொன்னேன், ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனியில் வேலை பார்த்தேன்னு சொல்லிவிட்டு அந்த கம்பெனியில் வந்து வாரம் 100 ரூபாய் கட்டி நான் ஒரு இடம் வாங்கினேன். ஒரு இடம் அப்படி வாங்கினேன். இன்னொரு இடம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த இடத்த பிடிச்சி கொடுத்ததில் ஒரு கமிஷனில் ஒரு இடம் வாங்கினேன். ரெண்டுமே வந்து 1/2 கிரவுண்டு, அதாவது 5.5 சென்ட் டோட்டலாக ஒரு இடம்.